இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்குவதாக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 3வது வசனம். தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்திலே தங்கி இருக்கும்படி தயவு செய்யும் என்று சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சவுல் எப்பொழுது தாவீதுக்கு விரோதமாய் செயல்பட துவங்கினானோ அது துவங்கி தாவீதினுடைய வாழ்க்கை என்பது அங்கும் இங்குமாக இருந்தது. எந்த ஒரு இடத்துல நிலையாய் இருக்க முடியவில்லை. சாமுவேல் இடத்தில் ஓடி போகிறான். அங்கேயும் தன்னால் ரொம்ப நாள் இருக்க முடியாது என்பதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு யோனத்தான் இடத்தில் வருகிறான். யோனத்தான் இடத்திலும் தங்க முடியவில்லை. ஆமென். 21வது அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆசாரியனாகிய அகிமெலேக்கின் இடத்திலே போகிறான். அங்கிருந்து ஆகீஷின் இடத்தில் போகிறான். அங்கிருந்து 22வது அதிகாரம் 1வது வசனம், அதுலாம் என்ன கெவிக்குள்ளே போயிருக்கிறான். இப்படி வாழ்க்கை என்பது அங்கும் இங்கும் எத்தனை அலைச்சல். யார் இந்த தாவீது? தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், தேவனால் விரும்பி தெரிந்தெடுக்கப்பட்டவன், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவன், தேவ திட்டத்துக்கு உட்பட்டவன். அப்படி இருந்தும் ஏன் இந்த அலைச்சல்? எத்தனை காலம்தான் இந்த அலைச்சல்? தாவீதே இதுல ஒரு வார்த்தை சொல்லுகிறான். ஆமென். என்ன சொல்லுகிறான் பாருங்கள். தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும். ஆமென். இதுதான் எனக்கான பாதை என்பதை நான் புரிந்து கொள்ளும் வரைக்கும் தான் இந்த அலைச்சல். தேவன் என்னை நடத்துகிறார் என்று தெரிகிறது, ஆனால் எந்த பாதையில என்னை நடத்துகிறார் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் அதை எனக்கு காண்பிப்பார், வெளிப்படுத்துவார். அதை நான் புரிந்து கொள்ளும் மட்டும்தான் இந்த அலைச்சல். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற அன்பின் வார்த்தை இதுதான். அலைச்சல்களை தேவரீர் அறிந்திருக்கிறீர் என்று இதே சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு தெரியும். ஒரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அன்று உணர்த்துவார், வெளிப்படுத்துவார். நமக்கு பல நேரத்தில் தேவர் பாதை நமக்கு புரிகிறதில்லை. ஆமென். அவருடைய நடத்துதல் நடத்துகிறார் என்று தெரியும். ஆனால் ஏன் இந்த பாதையில் இப்பொழுது இப்படி நடத்துகிறார் என்று நம்மால் யூகிக்க கூட முடியவில்லை, கிரகிக்க முடியவில்லை. ஆனால் ஒரு காரியம் நிச்சயம் என்னவென்றால், ஒரு நாள் கூட தாவீதின் மேல சவுலினுடைய ஈட்டியோ பட்டயமோ படவில்லை. எல்லா கண்ணிகளுக்கும் விலக்கி தேவன் காத்து வருகிறார் என்றால் ஒன்று தெளிவாய் தெரிகிறதல்லவா, தேவன் அவனுக்கான ஸ்தானத்திலே கொண்டு போய் நிறுத்துவதற்கு. எனவேதான் எல்லா சத்துருக்களின் கைக்கும் தப்புவிக்கப்பட்டு விசேஷமாய் சவுலை எடுத்து எழுதுகிறார். 18வது சங்கீதம் அந்த தலைப்புல சவுலின் கைக்கு நீங்களாக்கி பாடின பாடம். அந்த சங்கீதத்தை தாவீது சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? என்னை பலத்தால் இடை கட்டி என் வழியை செவைப்படுத்தி என் கால்களை மான்கால்களைப் போல மாற்றி உயரமான ஸ்தலங்களிலே என்னை ஏறி வர பண்ணி என்னுடைய ஸ்தானத்தில் என்னை நிறுத்துகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, சகோதரி, அலைச்சல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டு. தேவன் நடத்துகிறார். தேவன் நடத்துதல் அறியும் மட்டும் காத்திருங்கள், பொறுமையாயிருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் நடத்துவார். உங்களுக்கான ஸ்தானத்திலே உங்களை கொண்டு போய் நிறுத்தின பிறகு உங்களை அலைய விட மாட்டார். தாவீதுக்கான ஸ்தானத்தில் தாவீது நின்றான். கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினார். தலைமுறை தலைமுறையாய் அந்த கோத்திரத்தை கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்து அந்த ஸ்தானத்திலே நிலை நிறுத்தினதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. இந்த அலைச்சல்களுக்கு முற்றுப்புள்ளி உண்டு. ஆமென். தேவன் குறித்த வேளை வரும். அப்பொழுது இந்த அலைச்சல்கள் யாவும் மாறும். இதற்குள்ள பிரதிபலன் நிச்சயமாய் உண்டு. கர்த்தரை மட்டும் விட்டு விடாதிருங்கள். அதுதான் தாவீது சொல்லுகிறார். 4-5 இடத்துக்கு போனாலும் அவருடைய மனசெல்லாம் எதை சொல்லுதுன்னா, கர்த்தர் என்னை எப்படி நடத்துகிறார், இந்த சிச்சுவேஷன்ல எப்படி நடத்த போறார் என்பதை நான் அறிய மட்டும். நான் அதை அறிய விரும்புகிறேன். இன்னைக்கு நீங்க எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவரை, இதுல நீங்க எப்படி என்னை நடத்த போறீங்க என்பதை நான் அறிய விரும்புகிறேன். ஆண்டவர் நிச்சயமா இதை காண்பிப்பார், ருசிக்க வைப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அலைச்சல்களை அறிந்திருக்கிறவரே, எங்கள் கண்ணீரை துரத்தியில் வைத்திருக்கிறவரே, அப்பா,
ஆண்டவரே, நீர் எங்களை நடத்துகிறீரப்பா. சில காரியங்கள் எங்களுக்கு புரியவில்லை, தெரியவில்லை. ஆனால் ஒன்று தெரியும், எங்களை விட்டுவிட மாட்டீங்க ஆண்டவரே. அலைச்சல்களுக்கெல்லாம் நீர் முற்றுப்புள்ளி வைக்கிற தேவன். அப்பா, இந்த நாளில் இப்படிப்பட்ட வேதனையோடு யார் இருக்கிறார்களோ அவர்களுக்காக செபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தாவீதுக்கான ஸ்தானத்தில் தாவீதை நிறுத்தி தலைமுறைகளையும் கொண்டு வந்து அதில் நிறுத்தினது போல இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரக்கம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.